உலகில் வாழும் அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு ஆண்குறியில் விரைப்பு குறைந்துள்ளவர்களுக்கும் விரைப்பு தன்மை ஏற்படாதவர்களுக்கும் நீண்ட நேரம் கணவன் மனைவி உடல் உறவு கொள்ளவும் அதற்கான மருத்துவ முறையை இன்று நாம் செய்து பார்க்க உள்ளோம். இந்த மருத்துவத்தில் முக்கியமாக அல்சி விதை என்று அழைக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் பயன்படுகிறது. எல்லா ஊர்களிலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் அல்சி விதை என்று விற்கப்பட்டு வருகிறது. அல்லது சுத்தப்படுத்தி அதை பாட்டிலில் அடைத்து ஃப்ளாக்ஸ் சீடு என்று விற்கப்படுகிறது. ஃப்ளாக்ஸ் சீட் பாட்டிலை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ளாக்ஸ் சீடு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் இதை வாங்கி ஒரு முறை கழுவி அதை வெயிலில் நன்றாக காய போட்டு விடுங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இரண்டாவதாக இடம்பெறும் பொருள் அமுக்கராங்கிழங்கு வாங்கி அதை பாலில் அவிச்சு வெயிலில் காய போட்டு மிக்சியில் போட்டு தூள் செய்து ஜலித்து வைத்து கொண்டாலும் சரி, ரெடிமேடாக கிடைக்கும் தூளையும் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ரெண்டாவது மூலிகை முடிந்து விட்டது. மூன்றாவது மிகவும் பவர்ஃபுல்லான மூலிகை என்பது, ஆனால் இது விலை மிகவும் அதிகமாக உள்ளதால் இதற்கு டூப்ளிகேட் தயாரிப்புகள் அதிகமாகிவிட்டன. நன்றாக விவரம் தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு இந்த மூலிகையை வாங்குங்கள். மிஸ்ரி என்று அழைக்கப்படும் சாலாப் மிஸ்ரி. இந்த சாலாப் மிஸ்ரி என்று கேட்டு வாங்கி அதை சுத்திப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தூளாக செய்து யாராவது பாக்கெட்டில் அடைத்து விற்றாலும் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். முதலாவதாக அல்சி விதை என்று வாங்கி அதை சுத்தப்படுத்தி வெயிலில் காய வைத்து பவுடராக்கி செய்து வைத்து கொண்டோம். இரண்டாவதாக அமுக்கராங்கிழங்கு அதை பொடியாகவே வாங்கி வைத்து கலந்து கொண்டோம். மூன்றாவதாக மிஸ்ரி என்று அழைக்கப்படும் சாலாப் மிஸ்ரி வாங்கி அதையும் சேர்த்து கொண்டோம். இந்த மூன்றும் சம எடையாக வைத்துக்கொண்டு அதன் பிறகு சுக்கு, சும்மா ஒரு விரல் அளவுக்குங்க சுக்கு எடுத்துக்கங்க, பொடியாக்கி அதில் போட்டுருங்க. இது அனைத்துமே முதலில் சொல்லப்பட்ட 3 பொருட்களும் 100 கிராம் என்று வைத்துக்கொண்டால் சுக்குவினுடைய அளவு 20 கிராம் இருந்தால் போதும். 20 கிராம் எடுத்து அதை சுக்க தூள் பண்ணி தூசியெல்லாம் தட்டி ஜலித்து அதில் சேர்த்துக்குங்க. அதற்கு அடுத்து ஏலக்காயை மேலுள்ள தோலை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கும் ஏலரிசியை எடுத்து தூள் செய்து கலந்து கொள்ளுங்கள். பிறகு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை நன்றாக தூள் செய்து அதையும் கலந்து கொள்ளுங்கள். இவை எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு டப்பில் அடைத்து கொள்ளுங்கள். மொத்தம் 6 வகையான பொருட்கள் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. 1 அல்சி விதை, 2 அமுக்கராங்கிழங்கு, 3 மிஸ்ரி என்று அழைக்கக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை பொருள், 4 ஏலக்காய், 5 சர்க்கரை, 6 சுக்கு. இது நரம்புகளை வலுவூட்டக்கூடிய 6வது சரக்கு. இப்போ இந்த 6 சரக்குகளையும் நீங்கள் ஒன்றாக கலந்து ஒரு டப்பில் வைத்து அடைத்து கொண்டு காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டுவிட்டு பால் அருந்தி விடுங்கள். அதே போல் இரவு படுக்கைக்கு செல்லும் 1 மணி நேரத்திற்கு முன்பாக 1 டீஸ்பூன் அள்ளி போட்டு பால் அருந்திவிட்டு படுக்க செல்லுங்கள். வரை 40 வயதுக்கு மேலுள்ளவர்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தால்
நரம்பு நன்றாக வலுப்பெற்று இளமையோடு கணவன் மனைவி உடலுறவில் நீண்ட நேரம் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்பது. உங்களுக்கு ஏற்படும் எந்த சந்தேகமானாலும் என்னுடைய மொபைல் நம்பரை டயல் செய்து என்னுடன் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க நீண்ட வளமுடன், வாழ்க நலமுடன், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.